எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அருகில் இருப்பது மூலிகை சீக்கிரம் சின்மணிதாசன் ஐயா மற்றும் மாலதி அம்மையார். ஐயா வணக்கம், அம்மா வணக்கம். ஐயா, இது என்னது ஐயா குட்டி குட்டியா இருக்கு? அதான் இது உன்னிப்பழம் சொல்லுவாங்க, ஜிமுக்க மல்லின்னு சொல்லுவாங்க. இந்த பழம் அதை பாருங்க, சாப்பிடலாம், இனிப்பா இருக்கும். இனிப்பா இருக்கும். பார்த்தீங்கன்னா அல்சருக்கு நல்லது. வெயிலில் போகிறோம், ரொம்ப சூடாகிடுச்சு உடம்பு, அது சாப்பிடலாம். இலையை சாப்பிடலாம் ஐயா? இலையை சாப்பிடலாம். இது எதுக்கெல்லாம் பயன்படுது ஐயா? இது வந்து வயிற்று புண்ணை நல்லா இருக்கும். வயிற்று புண்ணை நல்லா இருக்குது. ஓகே. அடுத்து வந்து பூ இருக்கா, இந்த பூவை சாப்பிடலாம். பாருங்க, பூ இருக்கு ஐயா, சகுப்பது. ஓ, இது எல்லாமே சாப்பிடலாமா ஐயா? எல்லாம் சாப்பிடலாம். பாருங்க, அந்த பூ இருக்கு. இதில் வந்து தேன் இருக்கும். இது நல்ல பூ சரியா இல்லை, நல்லா இப்போ இதுவாகும்போது தேன் இருக்கும், சாப்பிடலாம். வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. நல்லது. அடுத்து ஸ்கின்னு, தோல்ல படச்சோரி வந்தா இந்த இலையை கிளி நல்லா அரைச்சிட்டு மஞ்சள் பொடி போட்டு கலந்து தேய்ச்சி விட்டு சில்லுன்னு குளிச்சிட்டோம்னா அந்த அரிப்பெல்லாம் போகும். அரிப்பல எந்த மாதிரி அரிப்பா இருந்தாலும், தோல் பிரச்சனை எதா இருந்தாலும் சரியாகும்ன்றீங்க. தெரியும். அந்த மாதிரி ஒரு நல்ல மூலிகை இது, ஜிமுக்க மல்லி என்று சொல்லக்கூடிய உன்னி. பேரே நல்லா இருக்கு ஐயா, ஜிமுக்க மல்லி. ஜிமுக்க மல்லி ஐயா, இந்த என்ன இல்லையா ஐயா? இதான் அத்தி இருக்குல்ல, நம்ம சாப்பிட்ற அத்தி, சீமை அத்தி, அப்புறம் நிறைய அத்தி பார்த்துருவீங்க. அது வந்து யானைக்காத அத்தின்னு கூட சொல்லுவாங்க, அது ரவுண்டா இருக்கும் இலை. இது வந்து பேய் அத்தி. அப்புறம் நல்ல அத்தி வந்து நாட்டு அத்தி, சின்னதா இருக்கும் இலை. இந்த மாதிரி பல ரகம் இருக்குது, எல்லாம் சாப்பிட்றது தான். இது எதுக்கு பயன்படுத்துது? இது எதுக்கு பயன்படுத்துன்னா, சில பேர் வந்து வெளியில போய் சாப்பிடுவாங்க, அவங்க நெருங்கிய வந்து அவங்களுக்கு வசியம் படுத்துக்காக சில வசியம் படுத்து வயிற்றுக்குள்ள வச்சுருவாங்க. அப்படி வைக்கும்போது அதை இது இருக்கும். முடிச்சிருது பாரு, இப்படி ஒடிச்சோம்னா பால் வரும். பால் வருது ஐயா? பால் இந்த ஒரு சொட்டை எடுத்துக்கணும். அந்த ஒரு சொட்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு பனை வெல்லம் வந்து உடச்சி குடவா வச்சுக்கணும். அப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த பனை வெள்ளத்துக்குள்ள வச்சு 3 நாளைக்கு முழுங்கிடும் போது அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற மருந்தை முடிச்சிடும். இடு மருந்தை முறிக்கக்கூடிய மூலிகை. எங்க அருமையான மூலிகைங்க இது. இடு மருந்து வச்சிருந்தா அதையே முறிக்கிறதுன்னு சொல்றாரு ஐயா, சின்மணிதாசன் ஐயா. அடுத்து இந்த இலையை இது போல வச்சு பந்தாரி இலை மாதிரி தச்சிடணும். சரிங்க ஐயா. இதுல சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது இந்த வெண்குஷ்ண நோயாளி இருக்காங்கல்ல, அவங்க சீக்கிரத்தை நல்லா ஆகும். சமைச்சு நான்வெஜ் இல்லாத வெஜ் ஏதோ கூட்டு பொரியல் எதுவாக இருந்தாலும் சரி, இதுல தினம் சாப்பிடும்போது அவங்கள அந்த பெப்பர்சி வந்து சீக்கிரத்துல குறையும். சரி ஐயா, இது சாப்பிட சொல்ல எதனா உணவு தவிர்க்கணுமா? அதான் இந்த நான்வெஜ் தவிர்க்கணும். நான்வெஜ் சாப்பிட கூடாது. கவிச்சி ஐட்டம், கோழி, ஆமா, ஆட்டுக்கறி இதெல்லாம் சாப்பிட கூடாது. இதெல்லாம் தவிர்த்துறணும். தவிர்த்து இந்த மீன்லாம் சாப்பிட கூடாதுல? மீனும் சாப்பிட கூடாது. நான்வெஜ் எதுவுமே சாப்பிட கூடாது. ஆமா, வெறும் இது வரையும் சாப்பிட்டோம்னா அந்த லெப்பது பாரு எவ்வளவு பால் வருது பாரு. பால் நிறைய கொட்டுது. அடுத்து அந்த காலத்துல இதுல வந்து சொக்குப்பொடி செய்வாங்க. சரிங்கய்யா. ராவணன் வந்து சொக்குப்பொடி செஞ்சாராம். நூல்ல சித்தர்கள் நூல்கள் எழுதிருக்கு, நான் செய்யல. சொக்குப்பொடி செஞ்சா பொடி வைக்கிறேன், சொக்கு பொடி வைக்கிறேன், மச்சா பின்னால பொண்ணு வரும். சினிமா பாட்டு கேட்டிருப்பீங்க. அப்போ இந்த வேரை எடுத்து இதை கூட சொக்கு பாக்கு, அப்பக்கிழங்கு, நிலப்படங்கு, கோவைக்கிழங்கு நிறைய மூலிகை இருக்குது, இதெல்லாம் ஒன்னா சேர்த்து இந்த ராவணன் அந்த காலத்துல சொக்கு பொடி செஞ்சு வச்சிருந்தாராம். அவருக்கு விருப்பமான ஆள் மேல அப்படி தூங்கினாங்க, அவங்க கொஞ்சம் கேர் நிலை, மழை நிலை ஆயிடுவாங்க. அப்படி ஆகும்போது அவங்கள வந்து தன் வசப்படுத்திக்காக இதுல சொக்கு பொடி செய்யற ஃபார்முலா இருக்குதுன்னு சொல்லி சித்தர் நூல்ல சொல்லி இருக்கு. அதுக்கும் இது பயன்படும். ஐயா, என்ன செடி இது? இதுதான் நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க. ஏன் நித்திய மல்லி என்றா எப்பொழுதுமே பூத்துக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி ஒரு செடி இது. பெரும்பாலும் தாய்மார்கள் வந்து இந்த வீட்டாண்டை வச்சு இதை வந்து பயிர் பண்ணுவாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகும், ரொம்ப ஷோவாக இருக்கும். நல்லா எவ்வளோ ஹைட், இதை விட இன்னும் ஹைட்டாகவும் போகும். இந்த பூ வந்து குறையாத வாசனையோட இருக்கும். குணங்கள் என்னது? ரொம்ப வாசனையா இருக்கு ஐயா. இது என்னையா பயன்படுத்த முடியும்? இதை பயன்படுத்த முடியும்னா, இந்த இலையெல்லாம் பறிச்சு காய வச்சு இதனோட வெட்டி வேர், கோரைக்கிழங்கு, உலான் கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, இதெல்லாம் போட்டு பவுடர் ஆக்கி குளிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு வந்து அந்த வேர்வையில் ஒரு துர்வாசனை வரல, அது வராது. அதை வந்து பாதுகாக்கும் இந்த இலை. இந்த பூக்களை வந்து பறித்து கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் சூட்டை தணிக்கும், கண் எரிச்சலே போக்கும். அப்படிப்பட்ட எண்ணெயில போடலாமா? எண்ணெய், சீக்காத்தூள் அதனே போடலாம், அதுலயே போட்டு பண்ணலாம். முடிக்க நல்லது தான். ஏராயில் காசும் போது ஒரு தழையை சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுதான் அந்த நித்திய மல்லி. ஐயா, ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. ஐயா, இது என்ன செடி ஐயா? இதான் திருநீற்று பச்சிலை என்று சொல்லக்கூடிய சப்ஜா செடி.
திருநீற்று பச்சிலை என்பது உடல் சூட்டை தணித்து குளிர்ச்சி உண்டாக்கக்கூடியது, தோள்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம வீட்டாண்ட ஏன் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம வீட்டருகில காலையில் எழுந்த உடனே இந்த கிட்ட வந்த பொழுது நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். இப்படி ஒரு எளிய கிள்ளி தினம் காலையில் எழுந்து வந்தோம் அப்படி போது பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது. ஓ, ஹார்ட் அட்டாக்கே வராதா ஐயா? ஹார்ட்டை பாதுகாக்கக்கூடிய மூலிகை. இது செம்ம வாசனையா இருக்கு ஐயா. வாசனையா இருக்கும். இதான் அந்த திருநீற்று ஏங்க, இது ரொம்ப வாசனையா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்மெல்லா இருக்கு. இதோட குணங்கள் சொல்லுங்க. இது குணங்கள் வந்து இந்த இலைகளை அரைத்து வீக்கத்துக்கு பட்டு போட வீக்கங்கள் வாங்கும், வீக்கம் குறையும். இந்த பூக்கள்ல வந்து இந்த விதை வரும். அந்த விதை எடுத்தா நம்ம ஜூஸ் சாப்பிட்றோம்ல, அந்த ஜூஸ்ல போட்டு கொடுப்பாங்க. அந்த விதை வந்து அப்படி ஒரு மாதிரி பப்புன்னு வந்திருக்கும் பாருங்க ஜூஸ்ல. ஆமா, ஒரு நல்லா ஆமா சாஃப்டா இருக்கும். அது சாஃப்டா இருக்கும். அது சாப்பிடும்போது மூளையை சுறுசுறுப்பாக வச்சிருக்கோம், உடம்பு குளிர்ச்சி கொடுக்கும், உடலுக்கு வந்து நல்லது. அதனால இந்த விதையை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பூக்களும் வந்து சப்ஜாவதன் பேரா? சப்ஜாவதை, அதான் சப்ஜா, அந்த சர்பத்தில் போடுவாங்களே அந்த சப்ஜா. அடுத்து வந்து இந்த பூக்களும் இந்த இலைகளையும் போட்டு நன்றாக காய வைத்து ஒரு வலை போன்ற ஒரு துணியில் போட்டு கட்டி படுக்கையில் தலையணையில் வைத்துக் கொண்டால் தூக்கம் நன்றாகும். ஐயா, இந்த விதைய வந்து லெமன் ஜூஸோட கலந்து அதுல வெற்றி விட்டு குடிச்சா உடம்பு எப்படி இருக்கும் சொல்லுங்க ஐயா? ஆமா, ஜில்லுன்னு இருக்கும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கும், நல்லது உடம்பு. உடம்புலாம் சாப்பிடலாம். இதை நம்ம வெய்ய காலங்களில் ரொம்ப யூஸ் பண்ணலாம், மழை காலங்களில் யூஸ் பண்ணக்கூடாது. குறிப்பா சைனஸ் இருக்கிறவங்க, உடம்பு கோல்ட் ஆகுறவங்க அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாரும் சாப்பிடலாம். ஐயா, இது என்ன செடி ஐயா? இதான் வந்து முள்ளுக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க, செம்முள்ளிக்கீரை. ஐயா, முள்ளு இருக்கு ஐயா? முள்ளு இருக்கும், அதனால தான் முள்ளுக்கீரை. இது வந்து தங்க சத்து நிறைந்த மூலிகை. இந்த சிகப்பு வர்றதெல்லாம் வந்து தங்கம் தான், ஃபுல்லா தங்க சத்து. இது இதை அப்படியே கிள்ளி நம்ம பருப்பு இட்டு கரைஞ்சி சாம்பார் மாதிரி வச்சு சாப்பிடும்போது அல்சரு, வயிறு புண்ணுங்களை குணப்படுத்தும், உடம்புக்கு சூட்டை கொடுக்கும், ஆரோக்கியம் கொடுக்கும். தங்க சத்து நிறைந்த ஒரு மூலிகை. இதை வந்து அந்த காலத்தில் தங்கம் செய்யறதுக்குன்னு ஒரு சித்தர்கள் ஆராய்ச்சி பண்ணி ரசவாத கலை அப்படி அந்த தங்கம் செய்யும்போது இது ஒரு மூலப்பொருளாக வச்சுப்பாங்க. தங்க சத்து இருக்கிறதுனால செம்பு வந்து தங்கமாக மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. இதை எப்படி மாற்றுவாங்கன்னா, இந்த முள்ளுக்கீரையை அப்படி வேரோட பிடிக்கி துண்டை கட் பண்ணி நல்லா இடிச்சு சாறு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. ஒரு செம்பு தகடு இருக்குல்ல, நைஸ் தகடு, புளிச்சு தகடு, அந்த தகடை வாங்கி பொடியாக கட் பண்ணிட்டு வெட்டில் உப்பு ஒரு 50 கிராம், நம்ம வீட்டுக்கு புளி யூஸ் பண்ணுற கருப்பு புளி அது ஒரு 50 கிராம், ரெண்டும் போட்டு நல்லா உரல்ல இடிச்சிட்டு அப்படியே ஒரு இது மாதிரி பண்ணிடணும். ஒரு சின்ன வட்டை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த செம்பு தகடை பொடியாக வெட்டி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வச்சு மேலேயும் அது கொஞ்சம் வச்சு மூடிட்டு ஒரு 10-20 வரட்டியில் புடம் போடணும். புடம் வந்து ஓப்பனில் போடணும், வீட்டுக்குள்ளே போடுவார். ஓப்பனில் போட்டோம்னா அந்த புடம் கொஞ்சம் நல்லா வெந்து அப்படி செதுரும். அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தகடை இந்த முள்ளுக்கீரை சாறு இடிச்சு வச்சுருக்கேன்ல அதில் வந்து ஒரு போட்டு துவைக்கணும். எப்படி துவைக்கணும்னா, அடுப்பு மூட்டி அதில் அந்த அடுப்பில் ஒரு கரண்டி வச்சு அந்த கரண்டியில் இந்த செம்பு தகடை வச்சு ஹீட் பண்ணணும். நல்லா ஹீட் ஆனோடனே எடுத்து இந்த முள்ளுக்கீரை சாறு வச்சுருக்கல அதில் போடணும். அந்த மாதிரி ஒரு 7 முறை பார்த்தீங்கன்னா அந்த செம்பு வந்து கலர் மாதிரி செம்பு சுத்தமாயிடும். அந்த மாதிரி அந்த செம்பு என்று நவலோகத்தில் செம்பு வந்து சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் படைத்த செம்முள்ளிக்கீரை. ஐயா, இதோட விதையை வச்சு என்ன பண்ணலாம்? விதையை வச்சு என்ன பண்ணலாம்னா, விதைகளை வந்து விதையும் அந்த வேரையும் நல்லா அரைச்சிட்டு மஞ்சள் வச்சு கட்டிகளுக்கு போடலாம். கட்டி போட்டு. ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. இன்னும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா லைக் பண்ணுங்க, அதுவும் இல்லாம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ.